Hello students, warm greetings to all of you. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இது வந்து 4th செமஸ்டரில் பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருகிற ஒரு பேப்பரு. இந்த பேப்பர் வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு எழுதினோம்னா ரொம்ப நல்லா எழுத முடியும். ஈவன் யூனிவர்சிட்டி ரேங்க்குக்கு கூட நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு கிராமர் பேப்பர் மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கூட உங்களுக்கு அவங்க கொடுக்க முடியும். அதனால தான் இந்த பேப்பரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பேப்பரில் உள்ள எல்லா யூனிட்ஸையும் டீல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன் இந்த சீரீஸில். இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் இந்த பேப்பரை கிளாஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு டீச்சர்ஸ் டீச் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய மெமரியை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, ஓகே, ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த யூடியூபை போடலாம்னு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த பேப்பர் நேம் உங்களுக்கு நல்லா தெரியும், லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கொடுத்த சிலபஸை பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இதோட சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா 205C4B. இந்த சப்ஜெக்ட் கோடில் வர பேப்பர். இதோடைய சிலபஸையும் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸில் காட்டுறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன வருதுன்னா, எவல்யூஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகி அதாவது ரிப்பீட்டடாக சேஞ்ச் ஆகி, எவல்யூஷன்னா ரிப்பீட்டடாக சிஸ்டமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி அது வந்து எப்படி வந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறது தான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் வந்து 5 டாபிக்ஸ் இருக்குது. எல்லா 5 டாபிக்ஸையும் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடலான்னு நினச்சேன். ஏன்னா ஈச் டாபிக் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய கான்செப்டாக கான்டென்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கான்டென்ட்டை நம்ம ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டும் தரோவாகிடும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நான் அதை எப்படி கூப்பிடுறேன்னா யூனிட் 1 பார்ட் ஏன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ பார்ட் ஏல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் டெசன்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ரம் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. ஸோ இதுதான் நமக்குள்ள இன்னைக்குள்ள டாபிக். இந்த டெசன்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ரம் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலின்ற அந்த டாப்பிக்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டெசன்ட்னா ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று வர்றது, சரியா? வழியாக ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று தழுவி டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம்ல. டிசெண்டிங்னா கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வந்துச்சு எப்படின்னா, இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலின்றது வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் எப்படி வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த பர்டிகுலர் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி ஃபியூ பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும், சரியா? வாட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இட் இஸ் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இங்கிலீஷ் எப்படிப்பட்ட லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போக்கன் பை மில்லியன்ஸ் வேர்ல்டு வைட். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வேர்ல்டு வைடில் பேசுகிற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். செகண்ட் பாயிண்ட்டு, இது வந்து ரிச் லாங்குவேஜ். ஆனால் இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஈஸியாக சிம்பிள் ஹிஸ்ட்ரியாக இருக்காது. இந்த லாங்குவேஜோடைய ஹிஸ்ட்ரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹிஸ்ட்ரி, சரியா? இதை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதோட ரூட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எங்கே போக வேண்டியிருக்கும்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலிக்கு போய் படிக்க வேண்டியிருக்கும். இதோட பேசிக், இதோட ரூட்டுக்கு போய் படிக்கணும். எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னு படிக்கணும்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலியிலேருந்து தான் நம்ம படிக்கணும். இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலியை பற்றி நம்ம சொல்லணும்னா என்னென்னா, இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிங்குவிஸ்டிக் குரூப், சரியா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிங்குவிஸ்டிக் குரூப் தான் வந்து இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஃபேமிலியில் ஆக்சுவலாக 8 ஃபேமிலிஸ் இருக்குது, ஒரு 8 பார்ட்ஸ் இருக்குது. அதில் நிறைய லாங்குவேஜஸ் உள்ள பார்ட்ஸ் எதுனான்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானிக், ரோமன், ஸ்லேவிக், இண்டோ ஈரானியன் லாங்குவேஜஸ். இந்த 4 நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் மல்டிபிள் பிரான்ச்சஸ். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் அந்த 8 இதை வந்து மெயினாக நம்ம டிவைட் பண்ணி நம்ம வந்து அந்த சார்ட்டில் பார்க்க போகிறோம். அதில் 4 வந்து நிறைய லாங்குவேஜஸை உள்ளடக்கியதாக இருக்குது, இன்க்ளூசிவ் ஆஃப் மெனி லாங்குவேஜஸ். ஓகே, அதனால இந்த 4 ஜெர்மானிக், ரோமன்ஸ், தென் ஸ்லேவிக், தென் இண்டோ ஈரானியன் லாங்குவேஜஸ்.
ஓகேவா. நெக்ஸ்ட் இட் இவால்வ்டு த்ரூ சென்ச்சுரிஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த லாங்குவேஜ் ஃபேமிலியில் இந்த லாங்குவேஜஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னா, லிங்குவிஸ்டிக்னா சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். சரியா, லிங்குவிஸ்டிக்ன்ற பேப்பரோட மீனிங்கே வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் தான் லிங்குவிஸ்டிக். இந்த லாங்குவேஜ் எப்படி ஆச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் மாறி 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 இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சேஞ்ச் ஆகி தான் ஒவ்வொரு லாங்குவேஜுமே க்ரியேட் ஆச்சு. ஓகேவா. எவ்வளோ நாளாக? சென்ச்சுரிஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இதுக்கு காரணம். ஓகே. கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸும் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கான ரீசன்ஸ். எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னா கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸும். ஓகே. இந்த கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸஸும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸும் எப்படி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷேப்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒக்காபுலரி. ஒக்காபுலரினா வேர்ட்ஸு. ஸோ ஒரு சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரையும் அதோட ஒக்காபுலரியையும் வந்து தான் இந்த கல்ச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் இந்த சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு. ஃபைனலாக பார்க்க போனீங்கன்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி வந்து இதோட டெவலப்மெண்ட்ஸுக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கும் ரொம்ப காரணமாக அமையுது. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எதில் கொண்டு வர போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷனில் கொண்டு வர போகிறோம். ஷால் வி ரீகேப் ஒன்ஸ் அகேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம்? ஸ்போக்கன் பை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், ரிச் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஹிஸ்ட்ரி. தேர்டு ரூட்ஸ் பார்க்கணுன்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிங்குவிஸ்டிக் குரூப். சரியா, அந்த லார்ஜஸ்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் குரூப்பில் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது. 4 மெயின் பிரான்ச்சஸ்: ஜெர்மானிக், ரோமன்ஸ், ஸ்லேவிக் அண்ட் இண்டோ யுரானியன் லாங்குவேஜஸ். இதெல்லாம் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி தான் வந்து சென்ச்சுரிஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இந்த லாங்குவேஜ் க்ரியேட் ஆச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2 ரீசன்ஸில் நடந்துச்சு. ஒன்று கல்ச்சுரல்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். சரி, அதுக்கப்புறம் இது எதுலலாம் சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்லேயும் ஒக்காபுலரிலையும் சேஞ்ச் பண்ணுச்சு. ஓகேவா. இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் நடந்துச்சு. அதில் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறுச்சு லாங்குவேஜோடைய இது. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் நீட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியோடைய சார்ட்டை போட்டுட்டிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு கிடச்சிரும். சரியா, டெசன்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ரம் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலியில் வந்து இந்த சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து புரோட்டோ இண்டோ யூரோப்பியன்னு சொல்லுவாங்க. இது 5000 BCயில் உள்ள ஒரு ஃபேமிலி, ஒரு குரூப். சரியா, இதில் நம்ம 4 மெயின் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஏற்கனவே: ஸ்லாவிக், ஜெர்மானிக், ரோமன், இண்டோ யுரானியன். பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய லாங்குவேஜஸ் வரும். ஸோ இங்கிலீஷ் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மானிக் லாங்குவேஜஸில் தான் வந்து இங்கிலீஷ், டச்சு, ஜெர்மன், ஸ்வீடிஷ், நார்வீஜியன், டேனிஷ், ஓகே, தென் ஆஃப்ரிக்கானா, தென் ஃப்ரான்சியன்ஸ், தென் ஐஸ்லாண்டிக், இதெல்லாம் அதில் வந்துருச்சு. ஓகே. அப்புறம் இண்டோ யுரானியனில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, உருது, பெங்காலி, மராட்டி இதெல்லாம் கூட அங்கே வந்தது. ஈரானியன் லாங்குவேஜஸ், ஃபார்சி, அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் வந்தது. இதை வந்து நீங்கள் உண்மையாக மெமரைஸ் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. இந்த 4 லாங்குவேஜஸில் தான் 4 ஃபேமிலியில் தான் வந்து குரூப்பில் தான் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். மற்றதெல்லாம் 1-2 தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஏன்னா க்ரீக் 1, அல்பேனியன் 1, சரியா, ஆர்மீனியன் 1, இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு லாங்குவேஜாக இருக்குது. இந்த CELTIC இருக்கிறது வந்து கெல்டிக்னு படிக்கணும், செல்டிக்னு படிக்கக்கூடாது. கெல்டிக் லாங்குவேஜ், அதில் வந்து ஐரிஷ், கேலிக், தென் வெல்ஸ். ஸோ இந்த வந்து வெல்ஸு, பிரிட்டன், தென் கார்னிஷ், இந்த லாங்குவேஜஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஸோ இந்த ஃபுல் சார்ட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு அழகாக இந்த சார்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் இதுலேயே வந்து இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி கவர் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த ஆரிஜின் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி கொடுத்துட்டிங்கன்னா இந்த
பர்டிகுலர் யூனிட்டே கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி நீங்கள் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினேட்டட் அரவுண்ட் 4500 to 2500 BC. சரியா? இந்த பர்டிகுலர் பீரியடில் தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏடி, அதாவது ஃபஸ்ட்டு செஞ்சுரி, செகண்ட் செஞ்சுரி, இல்லைனா 100th செஞ்சுரி, 200th செஞ்சுரின்னும் போது ஏறிட்டே போகும். அதாவது படிக்கட்டு ஏறுற மாதிரி கூடிகிட்டே போகும். இதே வந்து பிசிக்கு முன்னாடின்னு சொல்லும்போது கீழே போயிட்டே இருக்கும். சரியா? இந்த பக்கம் லெஸ் தேனில் போயிட்டுருக்கோம். அதனால தான் வந்து 4500லேருந்து 2500 பிசின்னு கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ஏடியை பற்றி பார்க்கும்போது 2500 to 4500 அந்த மாதிரி கொடுப்பாங்க. 2000 to 2015 அப்படி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 4500 பிசிலேருந்து 2500 பிசிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தே ஹாவ் தேர் ஐடியா. இது வந்து ஷியோராக ப்ரூவ் பண்ண முடியல பர்டிகுலராக எந்த இயர்லன்ட்டு. அதனால தே ஹவ் கிவன் அ பீரியட் within which it would have started அப்படின்னு சொல்லி ஒரிஜினேட்டட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இது எந்த ஏரியாவில், சரியா, இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் எந்த ஏரியாவிலேருந்து இந்த ஃபேமிலி அரைஸ் ஆகி வந்துச்சு. இப்போது ஒரு ஃபேமிலி வருதுன்னா எந்த ஏரியா, உன்னுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது போல் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியோட நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்ட்ரியை சொல்கிறாங்க: உக்ரைன், ரஷ்யா அண்ட் கசகிஸ்தான். ஸோ இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க. இப்போ வார் போயிட்டுருக்கு யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், பக்கத்துலேயே கசகிஸ்தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து தான் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் ரைஸ் ஆச்சு, ஒரிஜினேட் ஆச்சு. ஓகேவா? த ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன். ஸோ அந்த ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பேசினவங்க கிட்டேருந்து தான் இந்த லாங்குவேஜஸ் என்னாச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை வந்து பிஐஇன்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே காமன் ஆன்செஸ்டர்ஸ்னால் பரம்பரை. ஓகே, மூதாதையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? காமன் ஆன்செஸ்டர். என்ன காமன் ஆன்செஸ்டர்னால் எல்லாருக்குமே இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் தான் காமன் ஆன்செஸ்டர், ஈவன் ஃபார் ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன். ஓகே, it gradually migrated across Europe and Asia. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்? யுக்ரைன், ரஷ்யா, கசகிஸ்தானில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மேப்பை மைண்டில் வந்து கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக எங்கெல்லாம் பரவுச்சு, யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகே, லாங்குவேஜ் ஸ்டார்டட் ஸ்ப்ரெட்டிங். Then later got its distinct linguistic branches. அதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணாங்க, லாங்குவேஜஸை செப்பரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. டிஸ்டிங்க்டாக சொல்லுங்கள், இது இந்த லாங்குவேஜ், இது இந்த லாங்குவேஜ்னு சொல்லுங்கன்னு சொல்லி they have divided it as languages separately. இல்லைனா அது வரைக்கும் என்ன ஆகும்னா எல்லாத்துலேயும் மிக்ஸாக இருக்கும் லாங்குவேஜஸ். நீங்கள் இப்பவுமே பார்க்கலாம், கேரளா பார்டரில் போனீங்கன்னா தமிழும் பேசுவாங்க, கேரளாவும் பேசுவாங்க, ரெண்டையும் கலந்தும் பேசுவாங்க. ஓகே, ஸோ அந்த டிஸ்டிங்க்ட் இது இருக்காது. ஸோ இதை டிஸ்டிங்க்டாக எப்போ பண்ணினாங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஸ்ப்ரெட் ஆன பிறகு இதுதான் இந்த லாங்குவேஜ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த லாங்குவேஜஸ்க்கு, இந்த வேர்ட்ஸ்லாம் அந்த லாங்குவேஜஸ்க்குன்னு சொல்லி தே மேட் அ டிஸ்டிங்க்ட் கிளியர் கட் செப்பரேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஆரிஜின் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் பார்க்குறோம். அப்புறம் இங்கிலீஷ் டெசன்ஸ் ஃப்ரம் ஜெர்மானிக் பிரான்ச். அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளோ சார்ட்டில், அந்த மேப்பில் அந்த ஜெர்மானிக் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் பார்க்கும்போது ஜெர்மானிக் ஃபேமிலியில் தான் இங்கிலீஷ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா? அந்த ஜெர்மானிக் ஃபேமிலிஸ்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 மெயின் சப் குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. 3 குரூப்ஸாக இந்த ஜெர்மானிக் ஃபேமிலியே பிரிக்கிறாங்க. அதில் ஈஸ்ட் ஜெர்மானிக், நார்த் ஜெர்மானிக், வெஸ்ட் ஜெர்மானிக்னு பிரிக்கிறாங்க. ஓகே, இதில் ஈஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு, அந்த லாங்குவேஜஸ் இல்லை. நார்த் ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஓகே, இட் காட் டிவைடட். இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் குரூப்பை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் ஜெர்மானிக் தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரத்துக்கு காரணம். இது கூடவே வந்த மற்ற லாங்குவேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனும் டச்சும். ஸோ இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜஸில் 3 லாங்குவேஜஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஒன்று வந்து இங்கிலீஷ், விச் வி ஆர் ஸ்டடியிங் நவ். செகண்ட் ஜெர்மன், தேர்ட் டச்.
ஸோ இதுதான் descent of Germanic branch of Indo-European languages. ஓகேவா? இப்போது நான் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தோம்? இன்ட்ரொடக்ஷனில் ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம ரீகேப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த டயக்ராமில் 8 ஃபேமிலிஸை பார்த்தோம். அதில் 4 ஃபேமிலிஸ் பிகர் ஒன்ஸ், அதில் ஸ்லாவிக், ஜெர்மானிக், இண்டோ ஈரானியன், தென் ரோமன்ஸ் பார்த்தோம். இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஆரிஜின் பார்த்தோம். ஆரிஜினில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஒன்ஸ் வீ கேன் ரீகேப். ஸோ ஆரிஜினில் என்னெல்லாம் பார்த்தோம்? எந்த இயர் பார்த்தோம்? 4500 to 2500 பிசியில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது வென், டைம். செகண்டு பிளேஸ், எங்கே? யுக்ரைன், ரஷ்யா, கசக்கிஸ்தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் பேசினாங்க? புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பேசினாங்க. அத்தனை பேரும் இந்த லாங்குவேஜஸை பேசினாங்க. ஓகே, காமன் ஆன்செஸ்டர்ஸ் யாருன்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் தான். அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் ஹவ் இட் காட் ஸ்ப்ரெட்னா இட் ஸ்ப்ரெட் டு யூரோப் அண்ட் ஏஷியா. அண்ட் ஆஃப்டர் இட் காட் ஸ்ப்ரெட் they have given a distinct linguistic branch for English. ஓகேவா? டிஸ்டிங்க்ட் லிங்குவிஸ்டிக் பிரான்ச்சஸ் பிரித்து எடுத்துட்டாங்க. ஓகே, அதில் ஜெர்மானிக் ஃபேமிலியிலேருந்து தான் இங்கிலீஷ் வந்துச்சு. ஜெர்மானிக் ஃபேமிலி ஆல்ரெடி ஹேஸ் 3 சப் குரூப்ஸ்: ஈஸ்ட், நார்த், வெஸ்ட். ஈஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, நார்த்து ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜ் ஆயிடுச்சு, வெஸ்ட்டில் இங்கிலீஷ் வந்துச்சு. Along with West English, 2 more languages also came into existence: Dutch, German. Okay, I hope you remember all the points. If you write all these points, this particular part will be over. Thank you. That's